நான் இன்னொன்னு கேட்கறேன், பஸ்ல பயணம் பண்றமே ரசிங்கன்றேன், எழுதி உட்காந்து அப்படியே கண்ணை மூடிக்க வேண்டியது, அப்படியே இறங்குற இடம் வந்தா டக்குன்னு இறங்கி போட வேண்டியது. என்ன வாழ்க்கை? ஏறி சந்தோஷமா இருங்க. ஈரோடுல பேசிட்டு மறுநாள் காலையில விழுப்புரம் வரணும். பஸ்ஸை பிடிச்சி ஜன்னல் ஓர சீட்டு கிடைக்கிறது பெரிய அபார, பெரிய அதிர்ஷ்டம் வேணும் அதுக்கு. ஜன்னல் ஓர சீட்டு கிடைச்சது, ஓடி போய் உட்கார போன ஒரு பாட்டி கை பிடிச்சது. தம்பி பார்த்தா நல்ல புள்ள மாதிரி இருக்கிற கண்ணு, நான் உட்காந்துக்கிட்டோமா, நீ பக்கத்துல உட்காந்துக்கப்பா. அதே மாதிரி ஜன்னல்ல உட்காந்து எடுத்து, தம்பி எனக்கு தூக்கமா வருது இருந்தாலும் சொல்லிச்சு பாட்டி, மேல்மருவத்தூர் வந்தா என்னை கொஞ்சம் எழுப்பியான்னு. சரி பாட்டின்னு பாட்டிக்கு வாக்கு கொடுத்துட்டோமேன்னு சொல்லி நான் மூச்சுன்னு உட்காந்துங்கிறேன். அது வீசின தெண்டல்ல ஜாலியா தூங்கிட்டுது. மேல்மருவத்தூர் வந்ததும் பாட்டிமா மேல்மருவத்தூர் வந்து விட்டோன்னு அப்படியே ஜன்னல் வழியா எட்டி பார்த்து, அம்மா ஆத்தா என்னை நல்லா வச்சிருன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சது. அப்புறம் தான் சார் அதுவும் என் கூட விழுப்புரத்துல இறங்குது. அது இடையில என் தோல் மேலேயே சாஞ்சிக்குச்சு. நான் எங்க அம்மாவை நினைச்சுக்கிறேன். எங்க அம்மா அப்பெல்லாம் சொல்லுவாங்க, எதிர்காலத்துல என் பிள்ளை யாராருக்கோ தோல் கொடுத்து உதவுமா, அதெல்லாம் நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா மனசுக்கு ஒரு திருப்தி ஒண்ணும் இல்ல, வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க சார். இதே விழுப்புரத்துல இருந்து பாண்டிச்சேரிக்கு பஸ் வருது இல்ல, கண்டமங்கலம் ஒரு ஊருக்கு தான் இல்லையா, கண்டமங்கலத்தை கிராஸ் பண்ணி தான் வரணும். அப்போ நான் சில நேரங்கள்ல என்னுடைய காரை கொண்டாந்து அங்க விழுப்புரத்துல பாலாஜி ஹோட்டல்ல பார்க் பண்ணிட்டு தான் நான் பஸ்ல தான் போவேன். ஏன்னா இந்த சில காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. அப்ப அந்த பஸ்ல ஏறணும், ஒரு பாட்டிமா ஏறிச்சு, டிரைவரை பார்த்து சொல்லிச்சு, தம்பி எனக்கு கண்டமங்கலம் வந்தா சொல்லியானுச்சு. சரி பாட்டி என் கண்ணெதிரிக்க உட்காரணும். அதே மாதிரி உட்காந்துது. இந்த டிரைவர் என்ன பண்ண, நான் தூங்கிவிட்டேன், அந்த பாட்டியும் தூங்கிடுச்சு. கண்டக்டர் கிட்ட பேசுனதுனால டிரைவரும் மறந்துவிட்டாரு. கண்டமங்கலம் தாண்டி 2 கிலோமீட்டர் போட்டுது. பஸ் வந்துடுது. பார்த்தா இப்படி திரும்பி பார்க்கறான், பாட்டி கல்லோ இதுக்கு சொல்லி கொடுத்த கண்டமங்கலம் வந்தா சொல்லிச்சா மறந்துட்டமேன்னு சொல்லி தூங்குற நேரத்திலே பரவாயில்லன்னு சொல்லி அப்படியே யூ டர்ன் பண்ணி திரும்பி வந்துட்டார் ஊருக்குள்ள வந்து பாட்டி கண்டமங்கலம் வந்துடுதுன்னு. நல்ல வேலைப்பா அப்படின்னு சுருக்கு பைய திறந்து, கண்டமங்கலம் வந்தா பிபி மாத்திரை போடுன்னு என் பேத்தி சொன்னா. டிரைவர் கேட்டாம்பாரு ஒரு கேள்வி, கண்டமங்கலத்துல தான் அது போடணுமா, கண்ட ஊர்ல போடக்கூடாதா? யோ நீ சும்மா இரு, என் பேத்தி சொன்னதான் நான் கேட்பேனே தவிர நீ சொல்றதே நான் கேட்பேன். அது வரைக்கும் பிபியே இல்ல சார் டிரைவருக்கு. அப்ப எகிரி போச்சு அந்த ஆளுக்கு. வாழ்க்கையில எல்லாத்தையும் ஜாலியா இருக்கு சார். ஊட்டி மலை மேல பஸ் போகுது சார், சாயந்தரம் இருட்டுற நேரம் 6:30 மணி. டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி ஒருத்தன் உட்காந்து புலம்புறான், பொண்டாட்டி சரியில்லை, புள்ள சரியில்லை, ஊரே சரியில்லை, உலகம் சரியில்லை, உன் நாடே கட்டு போச்சு, மழை இல்லை, அதே இல்லைன்னா. டிரைவர் சொன்னாரு, எல்லாம் நம்பிக்கை வை, எல்லாம் சரியா போடும். எதை வச்சே நம்பது? இப்ப எனக்கு ஒன்னும் 2 கண்ணும் தெரியல, இந்த பஸ் போகும் நான் நம்பல. அவ்வளவுதான் சார், அவன் ஆஃப் ஆயிட்டான். முருகா இந்த பஸ் போகணும். ஏன்னா அந்த எல்லாத்தையும் மறந்துட்டான், பொண்டாட்டியை மறந்துட்டான், பிள்ளைய மறந்துட்டான், ஊரை மறந்துட்டான், நாட்டை மறந்துட்டான், உலகத்தை மறந்துட்டான். இந்த பஸ் ஒழுங்கா போச்சு. ஏன்னா அது அவன் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா, அவன் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். மனுஷனுக்கு மனுஷன் துன்பம் வந்துகிட்டே தான் சார் இருக்கும், சிக்கல்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தான் மகாபாரதத்துல எல்லாருக்கும் பரிசு கொடுக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. அத்தை குந்தி கிட்ட வந்து கேட்கிறாரு, குந்தி அத்தை உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். கண்ணா எனக்கு சின்ன சின்ன துன்பங்கள் வேணும்டா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் இன்பத்தை கேட்கறாங்க, நீ ஏன் அத்தை துன்பத்தை கேட்கறாங்க? துன்பம்னு ஒண்ணு இருந்தாதான்டா கண்ணா உன்னை நினைக்கிற எண்ணம் வரும், இன்பமே இருந்துட்டா உன்னை நினைக்கிற எண்ணம் எனக்கு வராதுறான்னா. கடவுளை வேண்டுங்க, தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறியுது. நீங்க குரானை நம்புங்க, பைபிளை நம்புங்க, பகவத்கீதை நம்புங்க, எதையாவது நம்புங்க. நம்மை மீறி ஒரு இறையாற்றல் இருக்குதுன்னு இந்த இறைவனுடைய திருவடிகளை சரணாகதி அடைங்கள், உங்கள் துன்பம் தானாக போய்விடும். அதுக்காக உட்கார்ந்து நம்ம வருத்தப்பட்டு இருந்தா என்ன ஆகும்? நம்ம உடம்பு தான் வீணாகும். துன்பம் பல வழிகளை வரும் சார். நேற்று கூட ஒரு டாக்டர் வீட்டுக்கு போயிருக்கிறேன். என் டாக்டர் என் நண்பர். ஒரு பேஷண்ட் வரான், உட்காந்துட்டு என்ன பண்ணுதுன்னாரு, வலது கால் முட்டி வலி குடையுதுன்னா. என்ன வயசுன்னாரு? 65 வயசுனா கொடையதான் செய்யினாரு. அவன் கேட்கறான், இடது கால் முட்டிக்கும் அதே வயசு தானே, ஏன் கொடையிலன்னா. இப்ப டாக்டர் இப்படி கைய வச்சாரு, அவன் கேட்கறான், ஏன்னா அவருக்கு குறைச்சல் ஆரம்பிச்சிருது. இப்படி வச்சாரு பாரு, வலிக்கிற மாதிரி இருக்குதான்னா. அவன் ஆமான்னாரு. நீ பயப்படாத, அது வாயு சம்பந்தப்பட்ட வலி, ஹார்ட் ப்ராப்ளம் கிடையாது. யார் டாக்டர்? இவன் சொல்லிங்கிறான். வாயு சம்பந்தப்பட்ட வலி, இஞ்சி தட்டி டீ போட்டு சாப்பிட்டா சரியா போடும், எனக்கு கூட ஒரு 1/2 கப் அம்மா கிட்ட சொல்லுன்னா. சரி இப்ப இந்த நல்லா ஆகணும்னா என்ன பண்றதுன்னா, டெய்லி 4 கிலோமீட்டர் நடன்னாரு டாக்டர். நடக்கிற காரியமா சொல்லன்னா அவன். அப்புறம் டாக்டர் மனுஷன் இல்லையா, கோவம் வருமா வராதா, ஏய் நீ நடக்கலாம் காரியம் நடக்கும்ட்டாரு. அதனால வாழ்க்கையில எந்த இடத்துல சார் இல்ல, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்குது சார். இன்னைக்கு நம்ம பேச மறந்துட்டோம் ஐயா, பேச மறந்துட்டோம். வீட்டுக்குள்ளேயே பேச்சே கிடையாது சார். இப்போ இல்ல ஒரு டெலிபோன் உள்ள இருந்தது, 10 பேர் வழியில வாசல்ல உட்காந்துன்னு இந்த வெய்ய காலத்துல வசந்த தென்றல்ல உட்காந்து பேசுவான்.
அம்மா அப்பா தாத்தா பாட்டி பையன் பேரன் பேத்தி எல்லாம் உட்காந்து வாசல்ல பேசுவாங்க. இல்ல உள்ள டெலிபோன் அடிக்கும், குடும்பமே குபீர்னு ஓடியாரும். கடைக்குட்டி பையன் கையில் எடுப்பான் ரிசீவர். ஹலோன்னு பேசும்போது யாரா யாரான்னு தாத்தா, அப்பா யாரா யாரான்னு சொல்ல மாட்டேனேன்னு டென்ஷன் ஏறும் எத்தனை பேருக்கும். அப்படி ஒரு குதூகலம் இருந்தது சார். இப்ப அப்படி இல்ல சார். அம்மாவுக்கு ஒரு செல்லு, அப்பாவுக்கு ஒரு செல்லு, பையனுக்கு ஒரு செல்லு, பொண்ணுக்கு ஒரு செல்லு. அப்பனுக்கு செல்லு வந்தா தெரு பக்கம் ஓடுறான், அம்மாவுக்கு செல்லு வந்தா கிச்சனுக்கு ஓடுது, பொண்ணுக்கு செல்லு வந்தா பெட்ரூமுக்கு ஓடுது, பையனுக்கு செல்லு வந்தா மொட்டை மாடிக்கு ஓடுறான். 4 பேரும் ஒன்னா சந்திக்கிற போது பேயறிஞ்ச மாதிரி இருக்கிறான். ஏன் எவனுக்குமே டவர் கிடைக்கல? இல்ல வெளியில இருக்கிறவனை உள்ள கூப்பிட்டுதியா டெலிபோனு, உள்ள இருக்கிறவனை வெளியே அனுப்புதியா செல்போனு. நாளைக்கு வர்ற கருவி நம்மளை என்ன கொண்டு போய் எங்க நிக்க வைக்கணும் நமக்கே பயமா இருக்கு. அதனால தான் நான் சொல்றேங்க, உறவு கருவிகளை பயன்படுத்துங்க, உறவுகளை நேசிக்க பழகுங்க. நேசிக்க பழங்க சார். பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்றோம், வட்டி போடுறது இல்ல. பாசத்தை குடும்ப உறுப்பினரிடத்தில் டெபாசிட் பண்ணுங்க, வளர்ந்துகிட்டே வரும் சார். நமக்கு ஆதரவு கூடிக்கிட்டே வரும் சார். அவன் நம்மளை வாழ்த்திக்கினே இருப்பான், நல்லா இருக்கணும் அவன் நல்லா இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோம். நம்ம குடும்பமே அப்படித்தானே சார் இருந்தது. ஒரு குதூகலத்தை நோக்கி நம்ம பயணப்பட்டிருந்தோம் சார். இப்பதான் நம்ம பாக்குறோம் குறைகளை விமர்சனம் பண்றோம். யார் 2 பேர் சேர்ந்தாலே குறைகளை பத்தி தான் பேசுறோம். நிறைகளை பேசுவோமே, நிறைகளை நம்ம பேசினாலும் 36 வருஷம் ஆசிரியரா இருந்தவையா ஐயாவெல்லாம் எங்களுக்கெல்லாம் சீனியர் குருநாதர். எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ரசிப்பேன் சார். பையனை ரசிப்பேன் நான். எங்க இக்கு விட்டு போச்சு இச்சு விட்டு போச்சுன்னு கேட்ட கதையே கிடையாது. அவன் எழுதுவான் சார். கவிதை என்ன அழகா எழுதுவான் தெரியுமா உங்களுக்கு? நான் ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத கவிதைகள்லாம் எழுதியிருக்கான் சார். ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்கிறத பத்தி ஒருத்தன் எழுதினான் சார். சுசுகிக்கும் யமகாவுக்கும் போட்டி, ஜெயித்தது ஆம்புலன்ஸ். இதை விட என்ன சார் எழுத முடியும் 2 வரியில? அவன் என்ன பிரில்லியண்டா இருக்கிறான் தெரியுமா? நீங்க அவன் சிந்தனையாளதான் பாக்குறான். எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி குறிப்பு வரீங்கன்னு ஒருத்தன் எழுதிக்கிறான் சார். எட்டயபுரத்தில் யாரோ பிறந்திருப்பார், நீ யாரை பற்றி கேட்கிறான்னு கேட்டிருந்தான். அவனுக்கு ஃபுல் மார்க் போட்டான் சார், 2 மார்க் போட்டான். ஏன் தெரியுமா? அவன் தான் சிந்திக்கிறான். 39 பேரும் பாரதியார் எழுதலாம், யோசிக்கல. படிக்கிறான் பாத்தீங்களா, வாசிக்கிறான் பாத்தீங்களா கேள்விய. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வருகிறான். அனைவரும் ஆண்டு விட்டனர் எழுதலாம். ஃபுல் மார்க் போட்டான். ஏன் அப்படி ஒரு ஆளை காட்டுன்ட்டானா நான் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா காப்பான் சார். அவன் இருக்கிற காலமே வேற. கூகுள்ல கேட்கிற காலம், மனுஷனை கேட்டு வழி கேட்டு பயணம் பண்ண காலம் போய் கூகுள்ல பார்த்து நாம பயணம் பண்ற காலம். பேசாத காலத்துல நம்ம பேசுறான்டான்னா அதை பாராட்டணும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா எதையுமே நம்ம மகிழ்ச்சியா எடுத்துக்கணுமே. அவன் போய் விரோதம் பார்க்க கூடாது சார். அவன் அந்த அளவுக்கு பிரில்லியண்டா இருக்கிறான். இன்னைக்கு 5 புலன்கள் அடங்கினால் என்ன வரும்னு கேட்டு இருந்தேன். எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு ஞானம் வரும்னு. இவன் சொல்றான் ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதுறான். 5 புலன்கள் அடங்கினா ஆம்புலன்ஸ் வரும்னு. சார் நான் சொன்ன 4ஆம் கிளாஸ்ல ஓராசிரியர் பள்ளி சார். நான் அவர் வந்தா ஸ்கூலு, வரலன்னா லீவு, அந்த மாதிரி இருந்தது. கோவிந்தசாமி செட்டியார் உண்மையிலே அந்த மனிதர்கிட்ட தான் நான் பாடம் படிச்சேன். உயரமா இருப்பார் சார். அவர் என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி சித்திரை மாசத்துல கிளாஸ் வைக்கிற போது நாங்கெல்லாம் போய் உட்காந்துக்கிறோம். இன்னைக்கு என்னடா பாடம்னார். சயின்ஸ் பாடம் சார்னா. சயின்ஸ்ல என்ன பாடம் லெசன் சொல்றான்னார். மனிதனை பத்தி பாடம் படிங்கடான்னாரு. நான் தான் எப்பயுமே கிளாஸ்ல படிக்கிறாள். அப்படி படிக்கிறதுனாலதான் ஒருவேளை பிற்காலத்தில் பேச்சாளனாக வந்தனோ என்னமோ. அன்னைக்கு அது ஒரு முகூர்த்த குறி போட்டவரே என் ஆசிரியர் தான். அப்படியே நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் பாருங்க. நான் படிச்சுக்கினே இருப்பேன், பசங்க கேட்பாங்க. திடீர்னு அவர் என்ன பண்ணாரு, எனக்கு உடம்பு சரியில்லடா ஒரு மாதிரியா இருக்குதான்னு சொல்லி சட்டையை அவுத்துட்டு பனியனை அவுத்துட்டு கட்ட பெஞ்சில் அப்படி சாஞ்சா இருப்பாருங்க. 5 நிமிஷத்துல அப்படி தூக்கம் வந்த மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் ஜீப்பு சத்தம், டெப்டி இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு வாசல்ல. அலறி அடிச்சு எழுந்து வந்தவர் எங்க வாத்தியார் பயப்படல சார். எப்படிப்பட்ட மகான் பாருங்க. எங்க முன்னாடி வந்தார், கட்டின 4 முழ வேஷையோட அப்படியே நின்னாரு. நின்னுட்டு சொன்னாரு, டேங்கெல்லாம் பாரு வயிறு. ஏய் புருஷோத்தமா நல்லா பாரி, விலா எலும்பு, நுரையீரல், இருதயம். டெப்டி இன்ஸ்பெக்டர் ரிவேர்ஸ்ல போய் உள்ளே வரல, கார்ல உட்கார்ந்து கண் கலங்குறாரு. டிரைவர் கேட்டான் என்ன நடந்தது. அந்த தெய்வத்தை கூப்பிடு. யார எங்க ஆசிரியர். எங்க ஊரு ஒண்ணும் தெரியாத மாதிரி போறாரு. ஐயா ஒரு பையனை கூப்பிட்டு சட்டையா விட்டு பாடம் நடத்த வேண்டியவர் உன் சட்டையா விட்டுட்டு நடத்துறேன்னா இந்த வருஷம் அவார்டே உனக்கு தாயா. ஒன்னு ஞாபகம் வச்சுங்க, நாம் நாம இருக்கிற வரையில் சந்தர்ப்பத்தை சூழ்நிலையை நமக்கு சாதகமாக்கி ஜெயித்து கொண்டே இருக்கலாம். நமக்குள் நாம் தான் பயணம் பண்ணணும். நமக்குள் இன்னொருத்தர் பயணம் பண்ணக்கூடாது. இன்னொருத்தர் நம்ம மனசுல குடியேறிட்டான்னா போச்சு. ஏன்னா மனம் என்பதுதான் நமக்கு தீர்மானிக்கிறது. இந்த மனதை மட்டும் பறி கொடுத்துறாதீங்க. 15 வருஷத்துக்கு முந்தி நான் திருப்பதிக்கு போயிருந்தேன் ஏடுகொண்டலவாட தரிசனம் பண்றதுக்கு. 8வது ஷெட்ல போட்டு வச்சிருந்தான். எவ்வளவு நேரம் ஆகும்னா 10 மணி நேரம் ஆகும்னா.
ஏழுகொண்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா ஜனங்களோட ஜனங்களா கோஷம் போட்டுன்னு சரணாகதி போட்டு சீக்கிரம் தரிசனம் கிடைக்கணும். 10 நிமிஷம் கிட்ட போயிட்டேன் சார். பாழும் கண்ணு சும்மா இல்லை, அப்படியே பார்த்தது கோவிந்தா நம்பர் பார்த்துட்டேன். ஜெயந்தியா லவ்னு ஒருத்தன் எழுதி போய்க்கிறான் மண்டபத்து மேல. உடனே புத்தி போயிடுச்சு, யார் அந்த ஜெயந்தி? அவன் லவ் நிறைவேறாதனால தானே பெருமாள் கிட்டே எழுதி வச்சுக்கிறான். ஒருவேளை நிறைவேறிச்சா நிறைவேறலையா பெருமாள் என்ன பண்ணாரோன்னு நினைக்கிறதுக்குள்ள வெளியே வந்துட்டான். யா தூக்கின்னு வந்துட்டான், ஜருகண்டி ஜருகண்டி ஜருகண்டின்னு. 10 மணி நேரமா காத்திருந்து 10 நிமிஷத்துல பெருமாளை பார்க்காமலே வெளியே வந்தனா இந்த மனசை பறி கொடுத்தது ஒரே ஒரு அவலந்தாயா. மனசு நம்மகிட்டே இருக்கணும் சாமி, மனசை நம்மகிட்டே வச்சிருங்கய்யா. நான் விளையாட்டுக்கு சொல்லல, நம்ம மனம்தான் எதையும் தீர்மானிக்குது. அதுதான் எண்ணங்கள் சொல்றான். எண்ணங்கள் சொற்களை தருகிறது, சொற்கள் செயல்களுக்கு ஆதாரமா இருக்குது. அதனால நம்ம மனசை சுத்தமா வச்சிருப்போம். அதை மாசை போட்டு அதை அடிக்க வேண்டாம். எப்பயுமே அது தூய்மையா இருக்கட்டுமே. நல்ல எண்ணமா இருந்தா எல்லாத்தையுமே நம்ம ரசிக்கலாம். மகாகவி பாரதி உலாவிய மண்ணியா இந்த மண்ணு, அருமையான மண்ணு இந்த மண்ணு. சாதாரணமான ஆள் இல்ல, ஒரு பிரபஞ்சத்தினுடைய மகாகவி, நடமாடிய புண்ணிய பூமி இது. அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா இறைவா. எல்லாத்தையும் ரசிங்க சார். ஏன் வருத்தப்படுறீங்க? என்னை விடவா உங்களுக்கு வருத்தம் வரப்போகுது? என்கிட்ட படிச்ச பையனை பின்னாடி குரம்பட்டில் சாயந்தரம் 6:30 மணி இருட்டுற நேரத்தில் போய்ங்கிற பின்னாடி இருந்து குரல் கொடுக்குறான். சார் ஐயா வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? நான் ஆளை திரும்பி பார்க்குறேன், மலமலன்னு உயரமா இருக்கிறான், அடையாளம் தெரியல. என்ன தெரியலையா சார்? நான் தான் சார் ரங்கநாதன், இன்னமும் உங்ககிட்ட தான் படித்தேன், வேலை இல்லாமல் சுற்றி கிடக்குறேன் சார். நல்ல வேலை, ஏன் நல்ல நேரம், அங்கே யாருமே இல்லை. இந்த வணக்கம் எனக்கு தேவையா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சில அதிர்ச்சியெல்லாம் வரும் சார். இதை விட ரசனையானதும் இருக்கிறான். தேனாம்பேட்டை சிக்னல்ல என்கிட்ட படிச்ச பையன் ஒருத்தர் இருக்கிறான். நான் கார்ல அப்படியே வர்ணா கார்ல அப்படி 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 யூ டர்ன் பண்ணி இப்படி வர்றேன், பார்த்துட்டான். ஐயா வணக்கம் அப்படின்னா, ஏய் கண்ணாடி இறக்கிட்டு சொன்னேன், ஏய் புருஷோத்தமா நீ தானே 8th B செக்ஷன் சார்? அப்படியே ஞாபகம் வச்சிருக்கீங்க சார். போங்க சார், உங்களுக்கு பிரில்லியன்ட் தானா? சரி சரி வாடான்னு இப்படி ஒதுக்க, எப்படா இருக்கிற? நல்லா இருக்கிறேன் சார். வகுப்புல அன்னைக்கு நீங்க சொன்னீங்களா, அது அப்படியே நடந்து போச்சு சார் நம்ம லைஃப்ல. என்னடா சொன்ன? ஒரு நாள் நீ நடத்தல, நிப்படான்னு சொன்னீங்க சார். 5 வருஷமா இங்கதான் சார் நிக்கிறேன். அவன் எப்படி ரசிக்கிறான் பாத்தீங்களா? ரசனை தான் சார் வாழ்க்கையில வேணும். நம்ம என்னைக்காவது பாராட்டி இருக்கிறோமா? சாப்பாடு போடுறாங்களா, பரிமாறுறாங்களா சார்? அது பரிமாறுறதெல்லாம் மலையேறி போச்சு. இப்போ அது வேற போயிட்டு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சமாச்சாரம் முடிஞ்சு போன தலைமுறையில தான் நடந்தது அதெல்லாம். இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. சீரியல் பார்க்கும்போது அன்னைக்கு நண்பனே ஒருத்தன் சொன்னான், எனக்கு விளம்பரம் தான் சோறு போடுதுன்னா. பரவாயில்ல, விளம்பர கம்பெனி வச்சிருக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு விளம்பரத்துக்கு தான் சோறு குழம்பு தனித்தனியாக வரும். நல்ல வேலை இன்னும் 4 விளம்பரம் சேர்த்து போட்டான்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு விளம்பரம் வரும்போது சீரியலை விட இன்னைக்கு அவ்வளோ இழுத்து இருக்குது சார். பெண்களை வெளியில டாஸ்மாக்கு நம்ம ஆளுங்களை இழுத்துக்குது, வீட்டுக்குள்ளே சீரியல் அவங்களை இழுத்துக்குது. இவனை கூட ஒரு 10 குடத்துக்கு பதிலாக 2 குடம் கூட சேர்த்து ஊத்தனா தெரிஞ்சிடறான். அது தெளிவே மாட்டேங்குது. ரொம்ப நான் வருத்தப்பட்டு தோத்து போயிட்டேன் சார். ஒரு நாள் சீரியல் என்ன வாழுதுன்னு சொல்லிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். பசிக்குது மனுஷனுக்கு, தோசை விடுன்னு கண்ணங்கரேன்னு வருது சார் தோசை. மனுஷன் என்னை விட கருப்பாக்குது எப்படின்னு முதல் தோசை அப்படித்தான் வரும்னா, அப்புறம் 2வது தோசை அதை விட மோசமா வந்தது. என்னடா நான் உள்ள போய் பார்க்கறேன், கோவத்துல தோசைகள்ல திருப்பி போட்டு ஊத்திக்கிறா சார். இல்ல எவ்வளவு நெருக்கடி இருக்குதுன்றீங்க நீங்க. உன்னை தடுத்தால அந்த அளவுக்கு இன்னைக்கு அவ்வளவு ஆர்வம் அதுல இருக்குது சார். அதனால சந்தோஷமா இருங்க சார். நீங்க எதையுமே பாதகமே எடுத்துக்காதீங்க. யாருக்கு சிக்கல் இல்லை, நாம இருந்தாதான். தாம்பரத்துல ஒருத்தனுக்கு ஆதம்பாக்கத்தில் இருக்கிறவன் சவப்பெட்டி செய்டான்ட்டான். சவப்பெட்டி அர்ஜென்ட்டா எடுத்துன்னு வரான். கடன்னு அடித்தான், எடுத்து வேனில் ஏற்றினான். குட்டியானையில் ஏற்றின்னு போகும்போது பல்லாவரம் தாண்டும் போது பிரேக் டவுன் ஆகி போச்சு. ஐயோ அவசரமா கேட்டான்னு சொல்லி அந்த சவப்பெட்டியை தூக்கி தலைமையில வச்சுக்கின்னு நடந்து போனான். ராத்திரி 1:30 மணி ஆதம்பாக்கம் சைடில் போய்ங்கிறான். எதிரில் மப்டியில் வந்த போலீஸ் பார்த்து விட்டாரு. இவன் மடக்கனா ஏதாவது 100-200 தேரும், என்னத்தையும் தூக்கி போறான்னு சொல்லிவிட்டு எங்கடா போறேன்னு ஒரு அதட்டான். இவன் புரிஞ்சுக்கணும், புதைச்ச இடத்துல புழுக்கம் தாங்க முடியல சாமி, பொட்டியோட போறான்னா. விழுந்த போலீஸ் எழுந்திருக்கிறதுக்கு 3 நாள் ஆச்சு. அதுக்குள்ள ஆஸ்பத்திரி செலவு 30,000 ஆயிடுது. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம கிட்ட இருக்குது எல்லா திறமைகளுமே. அடுத்தவர்களுடைய திறமையை ஒருபோதும் நம்பாதீர்கள். உங்களுக்குள்ளேயே உங்களை கரையேற்றுகிற திறமையும் மாற்றலும் குடிகொண்டிருக்கிறது. அதை நம்ம தட்டி எழுப்பணும் சார், அவ்வளவுதான். தட்டி எழுப்பணும். நாம சந்தோஷமா இருந்தோம்னா உங்களுக்குள்ளே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சக்தி தானா பிறக்கும். பறந்து விரிந்து கிடக்கிற சூரிய கிரண கதிர்களுக்குள்ளே நெருப்பு சக்தி இருக்கிறது, பற்றுவது இல்லை. எரியுதா?
ஒரு குவிலன்ஸ் மூலமாக ஒருமுகப்படுத்துங்கள், நெருப்பு உண்டாவது. நம்முடைய மனதையும் ஒருமுகப்படுத்தினா நிச்சயமாக ஒரு வல்லமையும் சக்தியும் பிறக்கும் என்றால் அந்த மனம் மாசற்றதாக தூய்மையுடையதாக இருக்கணும். அதுக்குதான் இந்த சிரிக்கணும். கலகலகலன்னு சிரிச்சுனே இருங்க. வாழ்க்கையில கேட்டதுக்குள்ள ரசனை, அந்த ரசனை தான் சார் மனிதனுக்கு. அவன் தான் ஒரு மனிதனை உயர்த்திக்கிட்டே இருக்கும். எவ்வளவு நாங்கெல்லாம் ஒருத்தர் சிரிக்க வைக்கிறது, பேசுறது, பட்டிமன்றத்தில் பேசி ஜெயிக்கிறதுலாம் சாதாரணமான விஷயமா? 30 வருஷமா மேடையில பேசுங்கிறோம்னா இதுக்கு எத்தனை படிகளை நாங்க தாண்டி இருப்போம் சார். சார் அன்னைக்கு ஒரு மேடையில பேசுறேன், பெரியோர்களேன்னு பின்னாடி இந்த குரல் வருது, பெரியோர்களே. நான் மைக் செட்டுக்காரர்கிட்ட என்னப்பா எதிரொலி வருதுன்னு, அவர் எதை டெஸ்ட் பண்ணிட்டு சரியா தான் இருக்குதுன்னாரு. தாய்மார்களே என்ன, மறுபடியும் தாய்மார்களேன்னு வருது. எப்பா சரியில்லைப்பான்னு, நீங்க பேசுங்க சார்னா. சங்க இலக்கியம், இடைக்கால இலக்கியம், தற்கால இலக்கியம் இவை அனைத்துமே மானுடத்தை செம்மைப்படுத்துவதற்காக வந்தவை. என்ன பின்னாடி குரல் வருது, இம்மா நீட்டா சொன்னா நான் எப்படி திருப்பி சொல்றது? அப்புறம் தான் ஒரு ஆள் படுத்துங்கிறான் சார் பின்னாடி, திரைக்கு பின்னாடி அவன் படுத்துக்குன்னு என்ன எதிரொலி பண்ணிக்கிறான், மிமிகிரி பண்ணிக்கிறான். அவனை பார்த்தேன், உத்து பார்த்தேன், அவன் மேல தப்பு இல்லை. அவனுக்குள்ள போன அரசாங்கம் பேசுது, அவன் என்ன பண்ணுவான் பாவம். சரி நானும் ரசனேன். ஏன்னா வாழ்க்கையில நீங்க மேடை தோறும் நம்ம குற்றம் குறைகள் எல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு நாம இது பண்ணலாமா? நிறைய பேர் மனசுக்குள்ளே வச்சுங்கிறான் தெரியுங்களா? 25வது வருஷம் வெள்ளி விழா கணவனுக்கும் மனைவிக்கும் வந்துடுது சார், கொண்டாடுறாங்க. ஸ்டார் ஹோட்டல்ல கொண்டாடுறது, நம்ம வீட்டிலேயே கொண்டாடலான்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, ஒரு நல்ல கேசரியை அழகா பண்ணி புருஷனுக்கு பிடிக்குமென்னு சொல்லி ஒரு கிண்ணத்தை நிறைய கொண்டாந்து கொடுத்தது. நம்ம ஆளு லபக்கு லபக்குன்னு 2 நிமிஷத்துல தின்னு முடிச்சிட்டான். அந்த அம்மாவுக்கு கடும் கோவம் வந்தது. மனுஷனாயா நீ, மனுஷனா நீ? மண்ணை தின்ற மாதிரி அள்ளி அள்ளி தின்ற, கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு அபிப்பிராயம் சொல்றது கூடமாயா உனக்கு ஞானம் இல்லை, மனசு இல்லை? நான் 30 வருஷம் 25 வருஷமா அபிப்பிராயம் சொல்லி நீ பார்த்திருக்கிறியா? இன்னும் அவ்வளவு கஷ்டம் உனக்கு? கேட்டுட்டல்ல, உட்காரு. உன்னை பொண்ணு பார்க்க நான் எங்க அம்மா அப்பா எல்லாம் வந்தோம்ல, பதுகின பாய மூடு, நான் சொல்றது வரைக்கும் கேளு. நானும் எங்க அம்மா அப்பா எல்லாருமே பொண்ணு பார்க்க வந்தோம். சோபால உட்கார வச்சிங்க. நீ இதே மாதிரி கேசரியை கிளறி கொண்டாந்து என் கையில கொடுத்துட்டு நீ உள்ள போட்ட. சாப்பிட்டுனே இருக்கும்போது எங்க அப்பா கேட்டான் ஒரு கேள்வி, எப்படின்னாரு. நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். நான் சொன்னது கேசரிய, அவர் ஒன்ன சொன்னேன்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டாரு. அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் நான் அபிப்பிராயம் சொல்லக்கூடாதுன்னு என் வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் வச்சுங்கிறேன். இல்ல அப்படி ஒரு கஷ்டத்தையே அடி மனசுல போட்டு வச்சுக்கிறது. வாழ்க்கை ரசனையானதையா. கோயம்பேடுல இருந்து பஸ் காலை சிங்கிள், மார்கழி மாசம் காலையில 4:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் புறப்படுது. ஒரு அம்மா ஓடி ஜன்னல் ஓரமா உட்காருது, இன்னொரு அம்மா ஓடி அது ஒரு கூடையோட பின்னாடி உட்காருது. 3வது அம்மாள் ஒருத்தன் கோணி பையன் மூட்டையை தூக்கின்னு 4 மழை வேஸ்ட் அவுத்து மேல போத்தீங்கன்னா அவனும் பின்னாடி உட்காடுறான். பஸ் மூவ் ஆயிட்டுது. 3 டிக்கெட் வந்துட்டு போதும்னு கண்டக்டர் சொன்னாரு. டிரைவரும் புறப்பட்ட கொஞ்ச நேரத்துல இவன் என்ன பண்ண, முதல்ல இருக்கிற பொம்பளை கத்துது, இந்த சட்டரை மூடியா, குளிர் காத்துல என் உயிர் போடும்னு மூடிட்டான். பின்னாடிக்கிற அம்மா கத்துது, காத்து இல்லைன்னா என் உயிர் போடும், திறந்து வையா. அவ சொல்லி கேட்டுட்டு நீ மூடி வைக்கிற, இப்ப திறக்கிறதா மூடுறதான்னு அவனுக்கு சிக்கலாகி போச்சு. என்னடா ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல 3 டிக்கெட்ல இவ்வளவு சில முட்டுக்கட்டையான்னு நினைச்சிருக்கும் போது பின்னாடி உட்காந்து நம்மால் சொன்னா, ஒரு கண்டக்டர் ஏன் அதுக்கு போய் கவலைப்பட்டு கிடக்குற, கவலைப்படாத இங்க வா, நான் ஒரு யோசனை சொல்றேன், ஒரு 5 நிமிஷம் திறந்து வை, ஒன்னு போட்டோம், ஒரு 5 நிமிஷம் மூடி வை, இன்னொன்னு போட்டோம்னா. அவன் சொன்னா சிக்கலே இப்பதான் பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போகும் போல இருக்குது, 2த்துக்கும் வீட்டுக்காரன் கேட்டா நான் என்ன சொல்றது, அதை பத்தி நீ கவலைப்படாத, அது நான் தான். ஏன்னா அவன் இது 2ஐயும் தேய்க்கிறதுக்கு எங்கடா வழி கிடைக்கும்னு அவன் அம்மா நாளா காண கொண்டு வந்திருக்கிறான். வாழ்க்கையில அவ்வளவு நெருக்கடி அவன் மனசுல வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.